ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோல மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்துல இருந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சிம்பிளா அப்ரோச் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, RL இதோட வேல்யூ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண அப்புறம் என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். ஸோ இது வந்து நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இதை தான் நான் ஆர் தெவினின் அப்படின்னு சொல்லி சொல்வேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். இது ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. we know that ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்ததுன்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுல பாதி. அப்ப தேர்ஃபோர் இதோடைய வேல்யூ வந்து 1 ஓம். அப்ப இங்க 4 ஓம் இருக்கு. இங்க 5 ஓம் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. அகைன் இங்க 2.5 ஓம் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. இங்க 1.75 ஓம் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு சீரியஸ்ல இருக்கு. ஆட் பண்ணா 5 ஓம். இப்போ இந்த 5 இந்த 5 பேரலா இருக்கு. ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னா அதுல பாதி. அப்ப இந்த மொத்த நெட்வொர்க்கையும் சேர்த்து எவ்வளவு போடலாம்? வெறும் 2.5 ஓம் போடலாம். அகைன் இங்க ஒரு 2.5 ஓம் இருக்கு. இட் இஸ் இன் சீரிஸ் வித் 1.75 ஓம். அப்போ இதுல பாதி வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.25. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு சீரிஸ்ல இருக்கு? 1.75க்கு சீரிஸ்ல இருக்கு. ஆட் பண்ணா 3 ஓம். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில்.